ஹலோ மாமிஸ், வெல்கம் டு விஹானாஸ் மாம் டைரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சில கிச்சன் ப்ராடக்ட்ஸும் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். சரி, அதோட ரிவ்யூவாக இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் தாங்க. சப்பாத்தி கட்டை வைக்கிறதுக்காக இதை வாங்கினாங்க. இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. நம்ம வேணும்னா செவுத்தில் ஆணி அடித்து இதை மாட்டிக்கலாம். பட் வந்து நான் கிச்சனில் அதிகமாக ஆணி அடிக்க விரும்பாததுனால நான் அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பின்னாடி இன்னொரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் வந்து நம்ம கட்டிங் போர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வச்சுருக்கேன், பட் இன்னொரு கட்டிங் போர்டு கூட வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் 200 தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு அவ்வளோக்கா ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் போர்டு தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு குட்டி சைஸாக இருக்குது, பட் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோக்கா தெரியல. இதில் ஒரு ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸுமே ஒரு 200 தாங்க இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பார்ட் இருக்குதுங்க. அதையுமே நம்ம வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 சம்திங் வருதுங்க. ஆனால் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செட்டுமே நான் இப்போ காட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 தாங்க நான் வாங்கினேன். 2 ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது, 4 ஸ்பைஸ் ஜார் இருக்குது, அது கூடவே 2 ஸ்பேச்சுலா இருக்குது. அந்த பாட்டில்ஸில் ஆயில் ஊற்றுறதுக்காக குட்டி ஃபில்டர் மாதிரி. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் ஏன் வாங்கினேன்னே தெரியலங்க. வாங்கினதுலேருந்து ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே பாக்ஸில் போட்டு மேலே போட்டு வச்சுட்டேன். இதை நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக வாங்கினேங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடுது. இதில் மிக்ஸி ஜாரில் போட்டாலே 5 minutes கூட ஆகாதுங்க வெண்ணெய் எடுத்தலாம். ஸோ நான் அப்படியே மேலே போட்டுட்டேன். சப்போஸ் எனக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பு பெருசானதுக்கப்புறம் கேக்கு இல்லைனா நம்ம குக்கீஸ் மாதிரி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் அதை வந்து நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அது மேலேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சில கிளிப்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். இது என்னென்னா நம்ம பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க முடியாது இல்லையா, காற்று போயிடும். அதனால இதை வந்து இந்த கிளிப்பை மாட்டி வச்சுட்டோன்னா காற்று போகாமல் நல்லா இருக்கும். இதில் 3 சைஸாக டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குங்க. நம்ம வந்து அந்த கவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்கும். இன்னும் நிறைய கிளிப்ஸ் இருக்குங்க. நான் அது வந்து பேக்கெட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த உடன் கட்லரி ஸ்டாண்ட் தாங்க. இது வந்து நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பட் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸ்பூன் எல்லாமே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் தான் என்னோட கிச்சனுக்கு வந்து ஒரு லுக்கே கொடுக்குது. இது ஒரு உடன் ரேக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட்டு தாங்குதுங்க. நான் வந்து 4-5 பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். அதனால வெயிட்டு தாங்குது, நல்லா தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் அன்பாக்சிங் போட்டிருப்பேன். அதுக்கு நல்ல ரீச் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் கூட இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் டெலிவரிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இது கூட 2 அடசிவ் டேப் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, முறிஞ்சிருச்சுங்க. சரி, அடுத்து வாங்குறது வரைக்கும் வந்து இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜன்னலில் கம்பி போட்டு முறுக்கி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸே 4-5 பேர் வாங்கியிருக்காங்க. நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் மாமிஸ்.